ஹலோ, நான் இங்கே நின்று பேசட்டுங்களா? பரவாயில்லையா? சரி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் கார்த்திக் சார், வெங்கட் பிரபு சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் நீங்கள் இல்லைன்னா ஃப்ரீயாக இருந்திருந்தா கூட யூவ் டேக்கன் டைம் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் யூவ் கம் ஹியர் டு பிளெஸ் அஸ், டு கிரீட் அஸ் ஆன் திஸ் டே. அதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் நீங்கள் வந்திருக்கிற மீடியா அண்ட் ப்ரெஸ் நண்பர்களுக்கு ரொம்பவே நன்றி. தண்டேலுங்கிற படம் வந்து ஃபர்ஸ்ட் நான் கோவிட் டைமில் ஒரு சின்ன ஒரு 20 பேஜ் ஒரு நிஜமாக நடந்த சம்பவத்தை தான் வந்து எனக்கு அது ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இவ்வளோ அழகான ஒரு லவ் ஸ்டோரியாக மாற்றி ஒரு ஐ திங்க் இட் டுக் 3 years ஃபார் தெம் டு கம் அப் வித் திஸ். அதனால அந்த ஜேர்னியை வந்து அப்போ இருந்து ஆரம்பித்து இப்போ கூட ஒரு 1.5 years we've shot for the film. It's been quite a memorable journey. அதை வந்து இவ்வளோ அழகாக எங்களுக்கு டிரெக்ட் பண்ணி கொடுத்த சந்து காருக்கு and such a co-star who is a sport where அவங்க வந்து அந்த ஒரு வருஷத்தில் நான் நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அது எதுவுமே யோசிக்காமல் அப்படியே ஒரு 1.5 வருஷத்தை ஒதுக்கி இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருந்தா கூட இவர் கொடுத்துருப்பாரு. ஹி வாஸ் தட் ஹங்க்ரி டு டூ குட் கேரக்டர்ஸ். அதனால இட் வாஸ் சச் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஜெய். அண்ட் டிஎஸ்பி காரு, இவ்வளோ அழகான பாட்டு. எனக்கு தமிழ் பற்றி தெரியல, பட் தெலுங்குல வந்து அங்கே நிறையா பேருக்கு அங்கே இருந்த பாட்டெலாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இன் தெலுங்கு ஐ ஹவ் ஆல்வேஸ் சீன் தட் லவ் ஸ்டோரின்னு வந்துச்சுன்னா பாட்டு ரொம்பவே முக்கியம். அவங்க ரொம்பவே அதை செரிஷ் பண்ணி தேல் ஓன் இட். அந்த பாட்டை வந்து புஜித்தலியாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ஹைலஸாக இருக்கட்டும், தே ஜஸ்ட் ஓன் த சாங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுத்ததுக்கு படத்துக்கு. அண்ட் அரவிந்த் காரு, அவர் விளையாட்டுக்காக சொன்னாரோ இல்லையோ எனக்கு தெரியல, பட் ஐ ரியலி ஃபீல் லைக் அவர் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி. ஃப்ரம் மேக்கிங் ஷுர் தட் எல்லாமே கரெக்டாக போகுது, ஈவன் வென் ஐம் சிக் டேக்கிங் கேர் ஆஃப் மீ, மேக்கிங் ஷுர் நீ இது வேணாம் இது பண்ண வேணாம், எல்லாமே அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டு. அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் இது 1.5 வருஷம் ஆயிருந்தா கூட அது வந்து ஒரு டைம் கூட மூஞ்சி சொல்லிக்காமல் இப்போவும் வந்து உங்களுக்கு பண்ணணுமா ஷூட் நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு மெக்னானிமஸ் ஹார்ட்டோடு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். ஸோ வி வெரி பிளெஸ்ட் டு ஹேவ் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு ஸ்டார் ஆஃப் த ஈவினிங் சொன்ன கருணாகரன் அவர் தான் சொல்லணும். ஏன்னா வர எல்லா கெஸ்ட்டும் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இமீடியட்டாக சொல்கிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல்கம் டு த தெலுங்கு இண்டஸ்ட்ரி. அவர் சும்மா தான் சொல்கிறாரு, எனக்கு அது பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு, பட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஆன் பாயிண்ட்டாக இருந்துச்சு. தேவிஸ்ரீ பிரசாத் கார் சொன்ன மாதிரி அது இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்திருக்கணும், இதுக்கப்புறமும் நிறையா பண்ணும் பானு காரு. அண்ட் அது கூட சேர்ந்து நான் எங்கள் நரேன் காரு எல்லாருக்கூடையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து ஒரு 1.5 years இருக்கும்போது படத்தோடு சேர்ந்து நம்ம என்னவா க்ரோ ஆனோங்கிறது பார்ப்போம். இவங்க எல்லாருக்கிட்டே வந்து நான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன். அதனால இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி வெரி மச். அண்ட் வர 7th February படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாத்துக்குமே பார்த்து பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே ஒரு மாதிரி பூம் ஆகிட்டே இருக்கு மைக்கு, பேசுறதுலாம் ஒழுங்காக கேட்குதா உங்களுக்கு? ஓகே, நன்றி. ரொம்ப முக்கியமான ஒரு மேடை நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா நான் அங்கே போய் நிறைய அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த அன்பெல்லாம் திருப்பி கொடுக்குறதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்கல. இதுதான் திருப்பி கொடுக்குறதுக்கான சந்தர்ப்பமாக நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து படத்தை பற்றி சொல்லலாம். எனக்கு தெரியாத விஷயம் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் சொன்னாப்புல இது ஒரு ட்ரூ ஸ்டோரி, 2018 நடந்த ஒரு ஸ்டோரின்னு சொன்னாப்புல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம ஊரில் மீன் பிடிக்கிறவங்க பாகிஸ்தானில் போய் மாட்டிக்கிட்டாங்க. இங்கே எப்படி அங்கே போய் மாட்டினாங்கன்னா, இல்லைங்க குஜராத்லேருந்து படகு எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிட்டாங்க, அப்புறம் அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு எவ்வளோ பெரிய த்ரில் இருந்தாலும் டைட்டானிக்கே ஒரு லவ் ஸ்டோரி தேவைப்படுது. அந்த லவ் ஸ்டோரி தான் எப்பவுமே மனசில் நிற்குது. ஸோ ரொம்ப அழகாக ஒரு லவ் ஸ்டோரியை கிரியேட் பண்ணி ஒரு 10 பேர்கிட்ட 20 பேர்கிட்ட ரைட்ஸ் வாங்கி எடுத்திருக்காங்கன்னா அப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த லைன் எவ்வளோ பிடிச்சிருக்கணும். 3 yearsஸாக அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி 1.5 வருஷம் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினட்டாக இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி ஃபில்ம். அப்படி இல்லாட்டி இந்த படத்தை எல்லா ஊருக்கும் எடுத்துகிட்டு போய் ப்ரொமோட் பண்ணுங்கிற தைரியம் வராது. ஸோ அதுலேயே இந்த படம் ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன். அண்ட் சந்திரமுலட்டி அவருடைய மற்ற படங்களும் வந்து பெரிய பெரிய ஹிட்டான படங்கள். அவர் இந்த படத்தில் நம்பி ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவ்வளோ அழகான ஒரு விஷுவல்ஸ் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. கடலில் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்னஸோடு அவர் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முதல்ல நம்ம ப்ரொடியூசர்லேருந்து ஆரம்பிப்போம். அல்லு அர்ஜுன் சார் வந்து என்ன சார் பீஷ்மர்னு சொல்லலாமா? ஏன்னா
இங்கே வந்து ப்ரொடியூசர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வருவாங்க போவாங்க அப்படி தான் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப வருஷமாக ப்ரொடியூசராக இருக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. பெரிய பெரிய ஆட்களே வந்து ப்ரொடக்ஷன் வேண்டாம்ப்பான்னு கம்பெனி மூடிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷமாக ப்ரொடியூசராக இருந்து தொடர்ந்து அதே பேஷனோடு இருக்கிறது. ஏன்னா பேஷன் மட்டும் இருந்தால் காசு சம்பாதிக்க முடியாது. பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கணும், பேஷனும் இருக்கணும். அப்போ தான் திரும்ப திரும்ப நல்ல படங்களை அவர் சொல்கிறார் இல்லையா, தேவி பார்த்து இத்தனை வருஷமாக எப்படா இட்டு கொடுக்குறேன். அப்போ நீங்கள் எப்படி சார் இத்தனை வருஷமாக இட்டு கொடுக்குறீங்க? அதுவும் வேற வேற ஆட்கள் கூட சேர்ந்து வேற வேற கொலாபரேஷனில் வந்து அவர் ஹிந்தியில் படம் பண்ணியிருக்காரு, எல்லா லாங்குவேஜ்லையும் படம் பண்ணியிருக்காரு. நம்ம ஊரில் மெட்ராஸ்லேருந்து படிச்சுட்டு போனவர் தான். பட் அவருடைய எந்தூசியாசம் வந்து நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம். நம்ம தமிழ் படங்கள் எடுத்துகிட்டு போய் இங்கே ப்ரொமோட் பண்ண போகும்போதெல்லாம் அல்லு அரவிந்தன் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார், அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவார், இப்படி ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஸோ வந்து ஒரு படம்னா ஒரு ப்ரொடியூசர்னால் எப்படி இருக்கணும், அந்த படத்தை எவ்வளோ லவ் பண்ணணும், அந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், ஆர்டிஸ்ட் எப்படி பார்த்துக்கணும், அந்த படம் ப்ரொமோட் பண்ணும்போது சரி, தியேட்டரில் வந்து சேர வரைக்கும் அது சொல்கிறார் இல்லையா. இப்போ நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா நாங்கள் ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்கோம், அந்த உழைப்பை உங்ககிட்ட சொல்கிறக்காக தான் வந்திருக்கோன்னு அந்த ஒரு படத்தை பற்றி எடுத்து வைக்கிறதுலேருந்து அவ்வளோ விஷயம் இருக்குது அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு. ஸோ வி வர் ஸோ ஹாப்பி. அவர் எனக்கு தெரியுங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாழ்த்துக்கள். என்ன 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 சொல்ல வர்றீங்க? பார்த்தீங்களா, இதுதான் பிஸ்னஸ் மேனுங்கிறது. இங்கே வந்து தெளிவாக இருக்காரு. பண்ணிடலாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, அவர் மட்டும் இல்லை, அடுத்த ஜென்ரேஷன்லேயும் ஒரு பெரிய ஆள் உருவாக்கி வச்சிருக்காரு. இன்னும் 2 பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா நான் அவங்க 2 பேரும் நான் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். பாபி என் கிளாஸ்மேட்டு, அர்ஜுன் வந்து எனக்கு ஜூனியர். ஸோ பத்மாஷத்தில் படிக்கும்போது ஸோ அப்போ இருந்து தெரியுங்கிறதுனால ஸோ ஹாப்பி ஃபார் யூ அங்கிள். அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும், உங்களோட நம்பிக்கைக்காகவே இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் நம்ம கர்ணா பார்டர் தாண்டி போகிறீங்க, வேறு லெவல். ஆனால் நீங்கள் எந்திரிச்சு அட்டென்ஷனில் நிற்கும் போது மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன் கர்ணா நடிக்கிறாப்புல, கேமரா இவ்வளோ கேமரா இருக்கிறதுனால நடிக்கிறாப்லையா என்னன்னு புரியல. ஏன்னா அவ்வளோ ஜாலியான ஒரு ஆள், பிரமாதமான ஆக்டர். நான் வாவா தியேட்டரில் படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். மேலகனில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார். ஆனால் எல்லாரும் இந்த ரோல் பற்றி பேசினாங்க. அவ்வளோ ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் இருந்தாலும் அதுக்குள்ளே அவ்வளோ உண்மையாக ஒரு இன்னசென்ஸ் இருக்கணுமா இன்னசென்ஸு, குறும்பு இருக்கணுமா குறும்பு, இல்லை கன்னிங் இருக்கணுமா கன்னிங், அது அவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியும். அது கார்த்தி சுப்ராஜுக்கெலாம் முதல்ல தெரியும். அதனால் அவர் உங்களை மோல்ட் பண்ணாரா, நீங்கள் அவரை மோல்ட் பண்ணீங்களான்னு தெரியல. பட் அது ஒரு பிரமாதமான குவாலிட்டி. நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ரசிச்சிருக்கேன். அண்டு நம்ம நரேன் சார் வந்து சூப்பர் ஆக்டர். அவர் எல்லாம் சீரியஸ் ரோலே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு காமெடிலையும் பின்னக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா அழகராஜில் நான் பார்த்துருக்கேன். அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரோட சீன்ஸ் இன்னும் போயிட்டே தான் இருக்குது. பியூட்டிஃபுல் ஆக்டர். அவர் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்டு தேவி அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, எங்கே போனாலும் உங்கள் சாங் கேட்குதுன்னு. நான் இப்போ டர்க்கி போயிருந்தேன். நைட் ஒரு 12 மணி இருக்கும். வந்து இந்த சாங் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, நம்ம ஊர் பாட்டாச்சேன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். என் ஒய்ஃப் ஆமாங்க நம்ம ரொம்ப கேட்ட பாட்டுன்னு சொல்லிட்டே வராங்க. அடா பாவிங்களா, இந்த பாட்டை தான் நம்ம ஊரில் அடிச்சிட்டாங்களா, காப்பி அடிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஊவன்டாவா மாதிரியே இருக்கு. ஆடா பாவி தேவி, டர்க்கி சாங் தான் இங்கே வந்து அடிச்சிட்டியா நான் நினச்சிட்டு உள்ளே வந்து பார்த்தா அது ஊவன்டாவாமா தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊவன்டாவாமா ரீமிக்ஸ் பண்ணி டர்க்கியில் கிளப்பில் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இதுதாங்க உங்கள் புகழுக்கு உச்சம். அதான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த டப்பாவில் எவ்வளோ வருஷத்துக்கு மியூசிக் வந்துட்டே இருக்குங்கிறது வந்து ஒரு பிளஸ்ஸிங் தான். அது மட்டும் இல்லை, அந்த மனுஷன் உழைப்பு, அவ்வளோ உழைப்பு. அதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாப்புல. எப்போ ஸ்டுடியோ போனாலும் ஸ்டுடியோலே இருப்பாப்புல, மியூசிக் பற்றியே பேசுவாப்புல. ஏங்க நான் ஆந்திரா இல்லைங்க, நான் தமிழ் பையன் அப்படிம்பாப்புல. அங்கே போனால் வந்து தமிழுக்கு நாங்கள், இங்கே வந்து நீங்கள் தெலுங்குன்றீங்கம்பாங்க. நீங்கள் எல்லாருக்கும் சொந்தங்க, இந்த நாட்டுக்கே நீங்கள் சொந்தம். அந்த எனர்ஜியை விடாமல் எப்பவுமே இருக்கிறது. வி லவ் யூ தேவி, வி லவ் யூ. நான் ஸ்கூல்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்போ தான் வெங்கட்பிரபு சொல்லிட்டு இருந்தேன், நான் ஸ்கூல் கல்ச்சரல்ஸ்லேருந்து பார்க்குறேன் இந்த ஆள் இப்படியே இருக்காங்க அப்படின்னு. வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டு எப்பவுமே உங்கள் பாட்டு வரும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். லவ் ஃபிலிம்னா சொல்லவே வேண்டாம், எல்லா மியூசிக் டேரக்டர்ஸ்க்கும் லவ் ஃபிலிம் கிடைச்சா போதும், பின்னி எடுத்துருவாங்க. ஸோ வாழ்த்துக்கள். அண்ட் சாய், யூ ஆர் வெரி வெரி ஸ்பெஷல் சாய். ஐ திங்க் தி வே யூ போர் லைஃப் இன்டு எவ்ரி ரோல் தட் யூ பிக்அப். ஒவ்வொரு ரோலில் அது வந்து ஒரு பையனை காதலிக்கிறதுனா அப்படியே கொட்டி தீத்துறது அந்த லவ்வை. அதனாலே பசங்களாம் பைத்தியம் முடிச்சு அலையிறானுங்க. டான்ஸ் சொல்லவே வேண்டாம். அண்ட் ஒரு பெயினாக இருக்கலாம், தன்னோட வயசுக்கு மீறின ஒரு அனுபவமாக இருக்கலாம். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட். நான் படம் பார்த்து உங்ககிட்ட பேசினேன் அமரனில் கூட. த வே யூ கிவ் லைஃப் டு ஒரு மலர் டீச்சராக வந்தாலும் சரி, இல்லை இந்துவாக வந்தாலும் சரி, you definitely give so much to the film. So thank you for doing that, and it makes it so beautiful. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், ஒரு ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட ஒய்ஃபோட சாக்ரிஃபைஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஐ திங்க் யூ brought it on screen. அதான் அவங்களுடைய உண்மையான சாக்ரிஃபைஸ் என்ன, அவங்களோட பெயின் என்னன்னு யாருமே புரிஞ்சிக்கவே முடியாது. அதை நீங்கள் அவ்வளோ அழகாக கொண்டு வந்தீங்க. ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் வி லவ் யூ சாய். அண்ட் நான் என்ன சொல்கிறது,
உங்கள் தாத்தாலேருந்து நமக்கு தெரியும். ஆக்சுவலி நாகேஸ்வரராவ் சாருக்கு வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது நீங்கள் நாகேஸ்வரராவ் மறந்துருப்பீங்க, ஆனால் தேவதாஸை மறந்துருக்க மாட்டீங்கன்னு சொன்னார். ஸோ நமக்கு தேவதாஸ்னால் ஃபஸ்ட்டு லவர் பாயாக அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நாக் சார் நம்ம சொல்ல வேணாம். நாகார்ஜுனா சார் வந்து ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது அவருக்கு. இதயத்தை திருடாது பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அதே மாதிரி ஓடுறது. ஆனால் அந்த ஸ்டைல் நமக்கு வராது, அந்த மாதிரி நமக்கு வந்து சாமிங்காக பேச தெரியாது. நான் நாகார்ஜுனா சார் கூட ஒர்க் பண்ணேன் தெலுங்குல போய். அவங்க ஸ்டுடியோவில் தான் ஷூட்டிங் நடந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, நம்ம அங்கே போனதுலேருந்து அப்படி ஒரு அரவணைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து கார்த்தி ஹாப்பியாக இருக்கான். அவனுக்கு என்ன வேணும், அவன் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கான். நான் டெய்லி சைக்கிள் ஓட்டுவேன் லஞ்ச் பிரேக் இருக்கும்போது. அப்போ நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குமே, எப்படி ஓட்டுறான் அப்படின்னு தெரியலன்னு யோசிச்சிருக்காரு போல இருக்கு. அடுத்த நாள் நான் போகிறேன், ஸ்பீட் பிரேக்கர் ரோடில் ஃபுல்லாக உடச்சி வச்சிருக்காங்க, சைக்கிள் ஓட்டுற ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. நான் வந்து சொன்னேன், என்னங்க எல்லாம் உடச்சி வச்சிருக்கேன் கேட்டால், இல்லை நாக் சார் தான் உடச்சி சொன்னார். ஏன்னா நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போது பம்ப் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காக பண்ணி வச்சிருக்காருன்னு சொன்னார். அது எப்போ அவர் நோட்டீஸ் பண்ணார், எப்படி பார்த்துக்கிறாரு, அவர் அங்கே கிங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எதுவுமே தன்னை அஃபெக்ட் பண்ண விடாமல் எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கிறது, அன்பை பொழியறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு வந்து அவரோட நான் ஒர்க் பண்ணி 10 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு வரைக்கும் நான் அடுத்த படம் என்ன படம் பண்ணுறேன்னு அவருக்கு தெரியும். அந்த படத்தை நான் பார்க்கணும்னு சொல்லுவார். பிடிச்சா உடனே ட்வீட் பண்ணுவார். நான் கேட்கவே தேவையில்லை, அவ்வளோ அன்பு கொடுத்துருக்காரு. நான் எனக்கு எவ்வளோ நான் கொடுத்தாலும் பத்தாதுச்சே, நான் எவ்வளோ அன்பு கொடுத்தாலும் பத்தாது. அண்ட் சே வந்து நான் அப்படி சொல்கிறது, நான் ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது ஒரு ஷையாக ரொம்ப வெக்கப்பட்டு ஒரு பையன் பின்னாடி இருந்து தள்ளி நடிக்க வைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ வெக்கமாகவே இருப்பாப்புல. ஆனால் அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும். அந்த இன்னசென்ஸ் தான் பொண்ணுங்களுக்கு பிடிச்சி போயிருது. தாத்தாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது, அப்பாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது, உங்களையும் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. அவ்வளோ அழகான ஒரு இன்னசென்ஸ் எப்பவுமே இருக்கும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்க்கும்போது ஃபிசிக் மாத்திராப்புல. நான் வந்து நான் செய்ய பற்றி சொல்லணும்னு நினச்சப்போ எனக்கு வந்து அந்த ஷாஸ்டக் ரெடெம்ப்ஷன் ஆண்டி டூஃப்ரேன் ஞாபகம் வந்துச்சு. அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவனை சுற்றி ஒரு பபிள் இருக்க மாதிரி இருக்குது, எதுவுமே அவனை அஃபெக்ட் பண்ண விடுறதில்ல, அவன் பாட்டுக்கு அவனோட ஜோனில் போயிட்டே இருக்காரு. அந்த மாதிரி சே வந்து தன்னை சுற்றி இருக்கிற எந்த விஷயம் தன்னை அஃபெக்ட் பண்ண விடாமல் he keeps working very hard. வெங்கட் பிரபு டைரக்டர் எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா, he works very hard on his craft, continuously putting that effort, continuously growing. That's the best sign, Jay. I think the best thing all we can do for ourselves is constantly keep growing and அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டே இருக்குது. இந்த படத்தில் முக்கியமாக நான் மஜ்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனம்ல வந்து தாத்தா கூட நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அப்பா கூட நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்குள்ளே ஸ்கோர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ திட்ஸ் வே இந்த படம் வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஐ திங்க் யூ டேக்கன் அ போல்ட் ஸ்டெப். வேறு மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி ஒரு 1.5 வருஷம் அதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. டெஃபினட்டாக உழைப்பு வீண் போகிறதே கிடையாது. அந்த இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் இட் பேக்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த படம் நிச்சயமாக இட் வில் மேக் தட் இம்பேக்ட். அண்ட் ஐம் ஷூர் இங்கேயும் தமிழ்லையும் இந்த படம் பெரிய வெற்றி பெறும் நம்புறேன். விவேகா சார் வந்து அவர் விடவே மாட்டார். எனக்கு ரீசெண்டாக பெரிய ஹிட் சாங்னா அவர் கொடுத்த சாங் தான் சுல்தான் இல்லை. ஸோ அந்த மாதிரி அவரோட சாங்ஸ் இருக்குது, தேவியோட மியூசிக் இருக்குது. அண்ட் யுவர் பேரிங் அண்ட் த லவ் ஸ்டோரி அண்ட் த நியூ ஐடியா ஆஃப் உண்மை கதை அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஊரில் நடந்துச்சாமே, இப்படி நடந்துச்சாமே அப்படிங்கிறது எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ தெர் ஆர் சோ மெனி டிக் மார்க்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் ஃபார் திஸ் ஃபில்ம் டு பிகம் வெரி பிக் ஹிட். ஸோ ஐ எம் விஷிங் அண்ட் ப்ரேயிங் திஸ் ஃபில்ம் பிகம்ஸ் அ பிக் ஹிட். எங்கள் 2 பேர் விட முடியுமா, எங்கள் ஊருக்கு நம்ம ஊர் ஆள் விட முடியுமா? வெங்கட் பிரபு சார் வந்து பொன்னியின் செல்வன் வந்தப்போ அதிகமாக எல்லாரும் சொன்னது, என்னங்க கார்த்தி ப்ளே பாயாக பண்ணியிருக்காங்க, ஏங்க பிரியாணிலே பண்ண வச்சுட்டாருங்க வெங்கட் பிரபு, 2வது தாங்க இதில் பார்க்குறோன்னு சொன்னாங்க எல்லாரும். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் அ நியூ கலர் டு மீனா. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணணும், நம்ம சீக்கிரமாக நீங்கள் நல்லா கதையாக பிடிச்சிட்டு வாங்க. நீங்கள் சொன்னீங்க கன்வின்ஸ் பண்ணுறது இவனை கஷ்டம் தான், பட் பண்ணிவிடுவோம். அண்ட் கார்த்திக் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ரெட்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோமோஸ், அண்ணாவோட லுக்கும் சரி, ஃப்ரேம்ஸ் ஆஃப் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் ஃபில்ம். ஸோ ஹோப்பிங் அ பிக் சக்ஸஸ் வித் தட் ஃபில்ம். அண்ட் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் நிச்சயமாக அந்த படத்தை பெருசாக சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்டு ப்ரொடியூசர் பற்றி பேசணுமா, இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் பற்றி பேசணுமா, அவனும் கொஞ்சம் கடியான ஆள் தான், அவனை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்க வைக்க முடியாது. ஸோ ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன் நான். நிச்சயமாக நல்ல நல்ல படங்கள் கொடுக்கணும், மக்கள் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு கம்பெனி. ஸோ 2 பெரிய கம்பெனி கீதா ஆர்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணும்போது நிச்சயம் இது பெரிய வெற்றி படமாக நான் நம்புகிறேன். அஞ்சனாவும் வந்து ஒரு லக்கி ஐகான், அவங்களும் இதை சேர்ந்துட்டாங்க. அந்த வகையில் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். எப்போ சென்னை வந்தாலும் கூப்பிடுங்க, ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ. லவ் யூ. தேங்க்யூ. சரி, என்கிட்டே கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி டு சி போத் ஆஃப் யூ ஹியர். அண்ட் இது எங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரேம் மூமெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கார்த்தி சார், நாகார்ஜுன் சாருக்கு நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ். அவங்க வந்து உங்களோட கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீன் வாஸ் அமேசிங். கண்டிப்பாக உங்களுக்கு நிஜமாகவே வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன் தான் அவர்.
உங்கள் ரெண்டு பேரையும் சேர்ந்து நாங்கள் எப்போ வந்து ஒரு படத்தில் பார்க்கலாம், எங்களுக்கு இங்கே நீங்கள் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கேட்கணும்னு நினச்சோம். அப்படியா? அப்படி அல்லூரன் சார் ப்ரொடியூசர் இருக்காரு, எங்கள் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அது நடந்துடும். போட்டிங்களா ஒரு சுழி போட்டிங்களா நடந்துடும் நினைக்கிறேன். போட்டாச்சுல்ல, நடந்துடும் சீக்கிரம். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், லைக் கார்த்தி சார் இஸ் ஆர் ஃபேவரட் ஹியர் அண்ட் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக ஹீ ஜஸ்ட் ஹேண்டில்ஸ் எவ்ரி திங் அண்ட் ஆஸ் அ பர்சன் ஆல்சோ இஸ் அன் அமேசிங் பர்சன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், லைக் ஹவு டு யூ சி அண்ணன் பிரதர் ஃபீலிங் அந்த மாதிரியா? வாட் இஸ் தட்? ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர பட்டீஸ் அப்படியா? Like you said, Karthi sir is your favorite, but in AP Telangana, we love him more than you love him. Thank you. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து செய் அவர்களுக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒரு யூனோ ஃபுட் இன் சென்னை அப்படின்னா, சாப்பாடு விஷயம் அப்படின்னா என்ன? வாட் யூ லைக் டு ஈட் ஹியர்? Sarvana Bhavan dosa. Sarvana Bhavan dosa. சரவண பவன் தோசை போச்சு போங்க. சரவண பவனுக்கு சேல்ஸ் பிச்சுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கார்த்தி சார் ஹைதராபாத் போனால் நமக்கு எப்படி சொல்லுங்க? அங்கே வந்து நாக் சார் கிட்ட ஒரு ஸ்பெஷல் பிரியாணி இருக்குது. அந்த என் கன்வென்ஷன் சென்டரில் ஒரு க்ரீன் பிரியாணின்னு சொல்லுவாங்க. அது வந்து நாக் சாருக்கு மட்டுமே செய்யக்கூடிய ஒரு புது ரெசிபியாக. அது வந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் சாப்பிட்டோம். உண்மையாகவே அது ரொம்ப 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 ஸ்பெஷல் தான். ஹைதராபாத் பிரியாணி ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அது நாக் சார் போனால் மட்டும்தான் கிடைக்கும். அது எங்களுக்கெல்லாம் கிடைச்சிது. அது ரொம்ப ஸ்பெஷல் அது. ஓகே, அண்ட் உங்கள் ரெண்டு பேரும் பார்த்து இன்னொரு ஹோட்டல் மினர்வா பிரியாணியும் செமையாக இருக்கும். பிரியாணி அதுதானே நமக்கு ரொம்ப முக்கியமாச்சு. விபி சார் பாருங்க, அப்பா ஆமா அப்படின்றாரு. அண்ட் இது நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்கும்போது வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன கனெக்ஷன்ஸாக வந்து தோணுது. ஒன்று வந்து நம்ம எல்சியூ, அதில் வந்து நாகார்ஜுன் சார் இருக்காரு. அண்ட் எல்சியூவில் ஆரம்பிச்சு புள்ளியார் சொல்லி போட்டது கூலியை வந்து இதில் சேர்த்துட்டீங்களா? எல்சியூவில் சேர்த்துட்டீங்க? அப்படிதான் சார் சேர்த்து என்கிட்ட சொன்னாங்க. நான் அப்படிதான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். டாட்ல மண்டேல அப்படிதான் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அங்கே புள்ளியார் சொல்லி போட்டது, அங்கேருந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா எஸ்ஆர் பிரபு சார் தான் அந்த படத்தை எடுத்தது. நாகார்ஜுன் சார் உள்ளே வந்துட்டாரு. இவர் வந்து எப்போ உள்ளே வருவார், எப்போ நடக்கும் அப்படிங்கிறது வந்து யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல. எனக்கு கேட்க சொன்னாங்க, கேட்டேன் சார். கேன் வி எக்ஸ்பெக்ட் யூ இன் ஒன் ஆஃப் த எல்சியூ அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு வில் ஹி ஆன்சர் ஐ டோன்ட் நோ, பட் எஸ் வி வாண்ட் டு see you there in LCU as well. Of course, I would love to see myself as well. நிறைய விஷயத்த பேசணும்னு நினைப்பேன், ஆனால் மறந்துடுவேன். நான் நிறைய டைம் அங்கேருந்து யோசிச்சுட்டே வந்தேன், நான் இந்த விஷயத்த இந்த ஸ்டேஜில் சொல்லணுன்ட்டு. மெய்யழகனுங்கிற படம் வந்து இட் வாஸ் நாட் ஜஸ்ட் ஒரு மூவி ஒரு வியூவிங் ஃபார் மீ. இட் வாஸ் மோர் லைக் an எக்ஸ்பீரியன்ஸ் தட் சம்டைம்ஸ் மூவிஸ் ஒரு ஆஃபர் பண்ணுவோம்ல இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கு ஒரு ஃபியூ 2 hours ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஒரு பருத்தி வீரன், சிறுத்தை, அதுக்கப்புறம் இப்போ பண்ண மெய்யழகன், இல்லைன்னா இதுக்கப்புறம் பண்ணுற ஃபிலிம்ஸ் ஆல்சோ ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டூ இட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சொன்னார் ஹவ் ஐ கிவ் எவ்ரி திங் ஃபார் லவ் அண்ட் வலியாக இருக்கட்டும் 100%. பட் அவர் கேரக்டர்ஸில் வந்து அவ்வளோ ஒரு பியூரிட்டி இருக்குது. எந்த கேரக்டர் பண்ணாலும் ரொம்பவே பியூராக, பருத்தி வீரனில் நிஜமாவே ஒரு பொர்க்கி பாய் மாதிரி, இல்லைன்னா நிஜமாவே இதில் வந்து அவ்வளோ ஒரு இன்னசென்ட் ஒரு பாய் மாதிரி. ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டன் இட். அண்ட் ஐ திங்க் அது அந்த மாதிரி நடக்கும்போது இட் மீன்ஸ் யூ ஹேவ் டு பி வெரி பியூர் அண்ட் வெரி டிரான்ஸ்பரண்ட் இன் யுவர் ஹார்ட். அப்போ தான் இது ஒரு விஷயமா பாசிபிள்னு நினைக்கிறேன். ஐ தாட் இந்த ஸ்டேஜில் ஐ ஹேட் டு டெல் யூ தட் ஐம் சச் அன் அட்மைரர் ஆஃப் தீஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் எஸ்பெஷலி மெய்யழகன் வாஸ் சம்திங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஸ்வீட்டானை பற்றி சொன்னதுனால நான் இதெல்லாம் சொல்லலை. நிஜமாவே நான் உங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அது பயத்தில் அப்படியே மறந்து போச்சு. ஆமாம், அதே தான். அண்ட் I also wanted to tell Karthik Subbarath sir saying, being a Surya sir's fan, I was so happy seeing retro அதோட ப்ரோமோ எனக்கு பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே குஷி ஆயிடுச்சு. It was like, oh okay, I'm looking forward to it அப்படின்ட்டு. அதனால தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெங்கட் பிரபு சார், நான் படம் ஆரம்பிக்கும் போதே உங்களை பற்றி கேட்டேன் அவங்கக்கிட்ட, ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ், தமிழ்லாம் எப்படி இருந்துச்சு கம்யூனிகேட்டிங் வித் டிரெக்டர். ஹி செட் வி பிகேம் ஃபேமிலி ஆஃப்டர் திஸ் ஆல்சோ வில் ஒர்க் டுகெதர்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இட்ஸ் ஸோ நைஸ் தட் இட்ஸ் லைக் ஃபேமிலி கம்மிங் அண்ட் பிளெஸிங் இஸ் ஆல் ஆன் திஸ் டே. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். சென்னை ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சென்னைனா எவ்வளோ ஸ்பெஷல்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சென்னை, ஸோ மச் ஆஃப் சென்னை இஸ் இன் மை ரூட்ஸ். ஸோ நம்ம படம் தாண்டி நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சென்னை ஆடியன்ஸ் எப்பவுமே அவங்க ஆக்செப்டன்ஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருப்பேன். And Karthi sir, thank you so much for being here today and bringing so much warmth to this event and launching our trailer. Like Pallavi said, Meyyalagan, Satyam Sundaram,
your recent release has moved me so much. After so long, I went to the theater, came out with tears in my eyes, and human emotions, such simple human emotions, watching you play them just inspired me so much. From Parthiveeran till Satyam Sundaram, sir, you have inspired, every film of yours has inspired me as an actor. Thank you so much. And அப்பா எப்போவுமே வீட்டில் சொல்லிட்டு இருப்பார், நீங்கள் சென்னை போறியா, எனிதிங் யூ நீட் லெட் மீ நோ, ஐல் கால் கார்த்தி. ஸோ ரியலி யூ ஆர் லைக் அ ஃபேமிலி நேம் அட் ஹோம். தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ். அண்ட் அப்படியே வெங்கட் பிரபு சார், so happy to see you here today. In a way, you're the one who professionally introduced me to the Chennai media and the Chennai people. So happy to see you here today. You convinced me quite easily in Hyderabad. Avla customer alla, but seriously, neenga Hyderabad ku vande ena convince panni, you considering me itself was such a joy. Thank you. And Karthik Subraj sir, really looking forward to Retro, follow all your work. So happy that you're here with us today. இந்த தண்டேல் ஜேர்னி எனக்கு ஃபர்ஸ்ட் சந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா சொன்னார், ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில். அதுக்கப்புறம் நான் நிறைய எக்ஸைட் ஆகினேன். எதுக்குன்னா, திஸ் ஸோ மச் ஸ்பேன் இன் திஸ் ஃபில்ம். ஒரு ஸ்ரீகாக்குளம் ஒரு வில்லேஜ்லேருந்து அப்படியே குஜராத் போய் அதுக்கப்புறம் ஒரு 1.5 2 years பாகிஸ்தான். ஸோ ஒரு லார்ஜ் ஜேர்னி இருக்குது இந்த படத்தில். அந்த ட்ரூ ஸ்டோரி கேட்டப்போ நான் ஆஸ் அன் ஆக்டர் வாஸ் வெரி எக்ஸைட்டட். யூனோ, எனி ஆக்டர் வில் சார்ட் ஆஃப் crave for this kind of a presentation. அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்ரீகாக்குளம் வில்லேஜ்க்கு போயிட்டு அந்த ஃபிஷர்மேனோட இன்ட்ராக்ட் ஆகி அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க சாப்பாடு என்ன, ஆல் தீஸ் திங்ஸ் இந்த மைனர் டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுட்டு பின்னாடி வந்தப்போ எனக்கு புரிஞ்சிச்சு எவ்வளோ சேலஞ்ச் இருக்குதுன்னு இந்த படத்தில். பிகாஸ் தேர் ஜேர்னி இஸ் ஜஸ்ட் இன்க்ரெடிபிள். இட் இஸ் ஸோ இன்க்ரெடிபிள் அண்ட் ஸோ இன்ஸ்பைரிங். And as an actor, I feel blessed that the director Chandu has brought this script to me, trusted me. So I really feel blessed. Very rarely in the மாதிரி opportunities ஒரு ஆக்டருக்கு வரும் to go through these kind of transformations and really give it your best. And their lives also have inspired me in so many ways. And இந்த மாதிரி ஸ்டோரிஸ் டெஃபினெட்லி நம்ம ஆடியன்ஸ்க்கு கூட்டின்னு போகணும் தான், அந்த எஃபர்ட் அந்த இன்ஸ்பிரேஷனோட தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். So they are my real heroes, the Tandels from Srikakulam. And like to thank Arvind Garu after that. Arvind Garu and Bunny Vasu, the producers. Arvind Garu's journey, my journey with him started at my third film, 100% Love. And the படத்து ரிலீஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆக்டராக ஒரு டிரெக்ஷன், அந்த ஒரு பாசிட்டிவான டிரெக்ஷன் அந்த படம் எனக்கு காட்டுச்சு. And அப்படியே I'm hoping and I believe that Tandel will give me another positive direction after the release. Thank you so much, Arvind Garu. And the rock star of this film, seriously solnom, Devi. Really, every love story needs a blockbuster album. And from the second Bujitali has released, it has changed the complete way people look at Tandel. After Bujitali, Namo Namah Shivaya, and then Hailaso Hailasa, every song has been a chart buster. Thank you so much, Devi, for supporting me. And he's not been just like a music director. Sets ku vandu, song shooting ku vandu, he's inspired us, shared his vision with us, and sort of contributed in so many different ways. Thank you, Devi. And Pallavi, like everyone says, you're so special. I think every technician, every actor who has spoken about you has either said they're your fan, or they love working with you, or they want to work with you. And I totally agree with them, because you complement everyone in so many ways with your energy. I think you complement an actor in so many ways. You complement Devi's music. You complement the lyric writer's lyrics. You compliment the cameraman's visuals, Pallavi. So, thank you so much. It was such a beautiful journey working with you in Love Story. And now again in Tandel. Really wishing you all the best. Always, always. And S.R. Prabhu sir, thank you for presenting this film. Dream Warriors Pictures na or brand irukku. Definitely the content richer இருக்கும், content கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு. ஸோ ஐ ஃபீல் ரியலி கான்ஃபிடென்ட் தட் நீங்கள் எங்கள் சென்னை ஆடியன்ஸ்க்கு நம்ம ஃபில்ம் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. அப்படியே வி டிஸ்கஸ்ட் அபவுட் so many scripts. I really hope that one day we can put something together. I'm really looking forward to it. Naren sir, thank you so much.
நிறைய சப்போர்ட் பண்ணீங்க ஆன் ஸ்க்ரீன். நான் வெற்றி சார் படமெல்லாம் பார்த்து I've been a huge fan of your work. Finally getting to work with you was such a nice experience. And Karnakaran, we've not shared screen space, but you've contributed so much to this film and were emotional. Everyone knows you do entertainment so well, but I can't wait for everyone to see you in this emotional role also, the Telugu audience. Thank you. And Viveka sir, thank you so much for your lyrics. Once again, to the Chennai audience, really thank you. February 7th, Thandel is releasing. Looking forward to all of you going to the theatres, watching it and liking it. Thank you. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அந்த தண்டேல் ஃபில்ம் வந்து ஆக்சுவலி கர்ணா வந்து ரெட்ரோவில் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இருந்தே அவர் ஷூட்டிங் போயிட்டுருக்கும் போதே வந்து ஈ டோல்ட் அபவுட் திஸ் ஃபில்ம். ஃப்ரம் தட் டைம் இட் சவுண்டட் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் மீ பிகாஸ் த ஃபில்ம் has a very good director. Chanduoda previous films la very very interesting films and very great actors, Naga Chaitanya sir and Saipalli madam பயங்கரமா பண்ணிருந்தீங்க அமரன்ல, சூப்பரா இருந்துச்சு. and so அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி set up in a very unique space and கர்ணா வந்து நிறையா ட்ராவல் பண்ணிலாம் ஷூட் பண்ணாங்க. சொன்னப்போ அந்த ஓவரால் அந்த ஸ்டோரி நடக்க போகிற அந்த பிளாட் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இட் கிரியேட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஎஸ்பி சாரோட சாங்ஸ்லாம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் கர்ணா. இட்ஸ் அ கிரேட் டேலண்ட் அண்ட் கிரேட் ஆக்டர். நான் காமெடி மட்டும் இல்லை, ஹீ கேன் புல் ஆஃப் எனி கேரக்டர்ஸ். ஸோ அவருக்கு வந்து தெலுங்குல வந்து ஐ திங்க் திஸ் ஃபில்ம் வில் ஓப்பன் மோர் big doors நினைக்கிறேன். ஸோ and all the best to the entire team. I'm excited to watch this film and also நரேன் சார். அவர் வந்து பீட்சாலேருந்து I worked with him and so nice to see him also in the film and all the very best to the entire team. Alluran sir, director and the entire crew. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி. Thank you. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நானே வந்து இப்போது சேயோட ஒரு படம் பண்ணேன். நான் ஆஃப்டர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு திரும்ப சே இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் பிகாஸ் அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பயங்கரமாக இருக்கும், ரொம்ப சூஸியாக இருக்கும். 2 பேர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரொம்ப உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இந்த ஜானர் ரொம்ப புதுசான ஒரு ஜானர். அது வந்து எனக்கு கருணா சொன்னார், இது கிட்டத்தட்ட உண்மை சம்பவத்தை அடிப்படையில் வந்து பண்ண படம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இது எடுக்கும் போதே தெரியுது, இது ட்ரெய்லர் பார்க்கும் போதே இந்த ஷார்ட்ஸு இந்த கடலில் போய் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், த ஹோல் டீமுக்கு, அல்லூரன் சாருக்கு, எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பெரிய ஃபேன் சாய்பல்லி மேடம். நான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் உங்கள் ஃபேன்ஸ் தான் நினைக்கிறேன் நான். அவ்வளோ நல்லா பண்ணுறீங்க. ஸோ வெரி ஹாப்பி தட் நீங்கள் இந்த ஹிட் பேர் மறுபடியும் வந்து சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு திரும்ப இந்த காம்பினேஷன் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்க்கும்போதே ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி தருது. So I just wish you guys all the very best, the whole team all the very best. அதே மாதிரி டிஎஸ்பி வந்து நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஒன்றா வெட்டியாக சுற்றிட்டு இருந்தோம். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண டைம். அப்போ தான் வந்து மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் இப்போ தான் ஃபேமஸாக இருக்குது. நான் சொல்கிறது 90ஸ்லேயே வந்து இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் வந்து தேவி, எஸ்பி சரண், எங்கள் கேங் இருக்குது, ஒரு பெரிய கேங், ஒரு மியூசிக் கேங் இருக்குது. ஸோ அந்த டைம்லேருந்தே வந்து டிஎஸ்பி நாங்கள்லாம் வந்து அப்பவும் என்னை பாட சேர்த்துக்க மாட்டாங்க, இவன் என்னடா அப்படின்ற மாதிரி சேர்த்துக்க மாட்டாங்க. பட் அப்போலேருந்து எனக்கு டிஎஸ்பி தெரியும். ஸோ இஸ் லைக் பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ வருஷம் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ எல்லாரையுமே சேர்த்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஸ் ராக்கிங் all over the world and I just wish all the very best to you. And director sir ஓட பழைய படங்கள் கார்த்திகேயா எல்லாமே பார்த்துருக்கேன். உங்களோடய 2 படம் சேர்த்து பண்ணியிருக்காரு அவரோட 3rd film. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் திஸ். ஏன்னா அவரோட ஜானர்ஸும் அப்படி தான் இருக்கும், எல்லாம் வேறு ஜானர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவருக்கு, உங்கள் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதோட
எங்களுடைய கருணாகரனை நீங்கள் அங்கே கொண்டு போய் இது வந்து இவ்வளோ பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்றது போது எங்களுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவரை வந்து நீங்கள் தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் சே பற்றி சொல்லணும், சே இஸ் லைக் a wonderful actor to work with, very dedicated. ரொம்ப கஷ்டப்படுவார் அவர் வந்து அது நல்லா தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர். அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக தமிழ் டைரக்டர்ஸ்க்கெலாம் வந்து அவர்கிட்ட போய் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணணும், கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட இது நாங்கள் வேலை வாங்கிடலாம். ஆனால் அவர் ரொம்ப மெனக்கிடுவாங்க, ரொம்ப மெனக்கிடுவாங்க. அவங்க தெலுங்கு எங்களுக்கு ரொம்ப ஆசை திரும்ப ஒன்று பண்ணோம், ஆனால் அது ஒழுங்காக தெலுங்கு படமாக பண்ணணும், அது ரெண்டு கேட்டானா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்போவுமே சொல்லுவோம் நாங்கள். ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து திரும்ப பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் யூ. அவ்வளோ பெரிய லெகசி, அவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்து அது ஒரு துளி கூட வந்து அவர் என்றைக்குமே வந்து அது காட்டிக்கிட்டதே கிடையாது. அவர் ரொம்ப சிம்பிளாக வெரி hats off to you, man. I mean, for your humbleness, for your simplicity and everything. I just want to wish this film goes places and take you guys there and no looking back. அந்த மாதிரி இந்த படம் அமையணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு பேர் கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ டைரக்டர். ரெண்டு பேர் கூட திரும்ப ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ சொல்லிடுறேன் சார், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கா தெரியல, எனக்கு இருக்கு. But I just want to wish the whole Thandil team all the very best. And என்னை அழைத்து பேச வைத்ததுக்கு நன்றி. அப்புறம் ஏன்னா வந்து ரொம்ப எஸ்ஆர் பிரபுலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு படம் பார்த்து வாங்கி இங்கே ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான ஆள் கிடையாது. அவரே வந்து இந்த படத்தை வந்து ஒரு படத்தை வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வாங்கி, ஏன்னா அவர் சொன்னார் இப்போ எப்படி சாய் பல்லவி அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அவங்க கரெக்டாக, ஏன்னா நீங்களும் ஒரு வாட்டி சொன்னீங்க நம்ம ஒரு வாட்டி படம் பண்ணும்போது அவங்ககிட்ட ட்ரை பண்ணலான்னும் போது அவங்க ஒத்துக்கல அந்த படத்தை பண்ணுறதுக்கு. அப்போவே நான் கொஞ்சம் வேறு ஏதாவது மாற்றிருக்கலாம். அந்த ஸ்கிரிப்ட் அதே மாதிரி அவருக்கும் இருக்குது. அது எஸ்ஆர் பிரபுக்கும் வந்து he will not select a film or do a film without ஒரு 100% கன்விக்ஷன் இல்லாமல் வந்து அவர் படம் பண்ண மாட்டார். ஸோ அவர் பண்ணுறாருன்ற போது வந்து எங்கள் தமிழ் ஆடியன்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓவர் த ஃபிலிம் இஸ் கான் வே அஹெட், ரொம்ப நிறைய மேலே போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அது வந்து 7ஆம் தேதி எல்லாத்தையும் பூர்த்தி செய்யும் நம்புகிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.